சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமியம். இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அம்மாவுக்காக இங்க் பிளஸ் எஃபெக்டோட சூப்பரான ஒரு மதர் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம விஎன் எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது ஸோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஎன் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இந்த மாதிரி லாகிங் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோ டூரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் 5 செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி உங்களால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா மேலே இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம மெனு பேஜுக்கு வந்து வந்துடலாம். நீங்கள் மெனுவை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துடும். இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்ன இமேஜஸை பயன்படுத்தி இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் வரிசையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபோல்டர்ஸ்லேருந்து கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்டர் ஆகிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இந்த மாதிரி இமேஜஸ் ஆட் ஆகிடுச்சு. மேலே ஒரிஜினலை கிளிக் பண்ணிக்கிட்டு வேணும் அப்படின்ற ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குது. இந்த ரேஷியோக்கு அப்புறமா நம்ம இதில் இங்க் பிளஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாஸ் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க் ப்ளஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணணும். இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஃப்ரண்ட் சைட் வந்து ஆட் ஆகிடும். இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் ஃபில் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் செட் ஆகிடும். செட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய பிளாக் கலரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளெண்டிங் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வரக்கூடிய ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் ஐக்கனை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ இதில் இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ்லாஸ் வீடியோவிலேருந்து இந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மதர்ஸ் லிரிக்ஸ் வீடியோவுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் யூடியூப்லேயே டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸில் எந்த இடத்துல லிரிக்ஸ் வீடியோவை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய பிளாக் கலரையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கும் சேம் அந்த பிளெண்டிங் ஆப்ஷனே ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் ரிமூவ் ஆகிட்டு டெக்ஸ்ட் நமக்கு விசிபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம இமேஜஸ் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். கரெக்டாக அந்த இங்க் பிளஸ் எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இமேஜும் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இங்க் பிளஸ் எஃபெக்ட் வந்து எண்ட் ஆகிடுச்சு. பட் இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அந்த இமேஜோட லென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்க் பிளஸ் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இமேஜ் வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இமேஜை வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்குமே வந்து சைஸை வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ ஸ்லாஷ் ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோஸ் அப்படின்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இந்த டெக்ஸ்ட் வந்து வச்சிருக்கீங்களோ அதை ஸ்க்ரோல் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக இதோட கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்டேட்டஸோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக இந்த வீடியோவை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணலாம். கேலரிக்கு சேவ் பண்ண ரைட் சைட் டாப்ல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஷேர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்க. இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவுக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பேஜுக்கு போகும். வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எடிட்டிங் வீடியோஸ்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.